இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டிஎன்பிஎஸ்சி ஜேடிஓவில் வந்துட்டு என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங்கில் ஒரு டைட்டில் வந்து பார்க்க போகிறோம். ஓகேவா? ஆக்சுவலி வந்துட்டு நேற்று வந்து சர்வேயிங்கில் கான்டூர் டைட்டில் வந்து கொடுத்துருந்தோம். ஸோ வந்துட்டு இன்றைக்கி சீவர் அப்பரட்டன்ஸ் வந்து பார்க்க போகிறோம். இப்போ ஒரு சீவர் சிஸ்டம்ஸ் இருக்குது அப்படின்னா அது கீழே அந்த சிஸ்டம் கூட வந்துட்டு என்னென்ன அடிஷ்னல் ஐட்டம்ஸ் வந்து கனெக்ட் பண்ணி இதெல்லாம் சேர்ந்தால் தான் மொத்தமாக ஒரு சீவேஜ் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ கீழே கொடுத்துருக்க ஒரு சில உபகரணங்கள் எல்லாமே வந்துட்டு கொடுத்து தான் அந்த சீவேஜ் சிஸ்டமும் அமைப்பாங்க. அது என்னென்ன அப்படின்றத வந்து பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா மேன்ஹோல்ஸ், தென் செகண்ட் வந்து ட்ராப் மேன்ஹோல்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட்டு லேம்ப் ஹோல் வந்து கொடுத்துருப்பாங்க. மேன்ஹோல்ஸ்னால் ஒன்றும் கிடையாது, உள்ளே இறங்கி அந்த பாதாள சாக்கடை இருக்குல்ல அதில் வந்து திடீர்னு ஏதோ ஒரு அடைப்பு ஏற்பட்டிருக்கு, இல்லை உள்ளே க்ளீன் பண்ணோம் அப்படின்றதுக்காக வந்துட்டு செக்கிங் ப்ராசஸ்க்காக மேன்ஹோல் ட்ராப் மேன்ஹோல்ஸ்லாம் வச்சுருப்பாங்க. லேம்ப் ஹோல்ன்றது பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன லைட் மாதிரி இருக்கும், அதை விட்டு எந்த இடத்துல அடைப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்றது எந்த பாயிண்ட்டுக்கு நடுவில் வந்துட்டு அந்த அடைப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்றது கண்டுபிடிக்கிறதுக்காக லேம்ப் ஹோல் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. தென் கேட்ச் ஃபேஷன்ஸ் வந்து இருக்கும். தென் ஸ்ட்ரீட் இன்லெட்ஸ் அப்படின்றது பார்த்திங்கன்னா சாலை ஓரங்களில் வருகின்ற அந்த தண்ணி இருக்குல்ல அது எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி மழைநீராக இருக்கட்டும் இதுவாக இருந்தாலும் எல்லா தண்ணியை வந்து கலெக்ட் பண்ணி ரோட்டில் நின்றுட்டு இருந்தால் ரோடு வேஸ்ட் ஆகிடும் இல்லையா? ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணுவாங்க. கலெக்ட் பண்ணி ஒரு இடத்துக்கு வந்து சப்ளை பண்ணுவாங்க. ஸோ அதுக்காக நம்ம செட் பண்ணுறதா வந்து ஸ்ட்ரீட் இன்லெட் கொடுத்துருக்காங்க. தென் வந்துட்டு கிரீஸ் இன் ஆயில் ட்ராப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வந்துட்டு ஒரு சில இடங்கள் அது ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸாக இருக்கலாம், இல்லைனா ஒரு சில ஃபுட் இண்டஸ்ட்ரீஸ் இந்த மாதிரியான இடங்களில் வந்துட்டு வெறும் தண்ணி மட்டும் கழிவுநீர்கள் மட்டும் வரது கிடையாது, கூட வந்துட்டு ஆயில் அண்ட் கிரீசஸ் எல்லாமே வந்து சேர்ந்து வருது. அப்போ வரும்போது அது அப்படியே செட்டில் ஆகும்போது என்னென்னா அடைப்பை வந்து ஏற்படுத்தும். இந்த சீவேஜ் சிஸ்டம்ஸில் வந்துட்டு சீவேஜ் வந்து ஃப்ளோ ஆகுது கஷ்டமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரியான இடங்களில் வந்துட்டு இந்த ஆயில் ட்ராப்ஸ் வைப்பாங்க. அது எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றின ஒரு சின்ன கான்செப்ட் கொடுத்துருப்பாங்க. தென் ஃப்ளஷிங் டேங்க்ஸை பொறுத்தவரையும் வந்துட்டு கழிவுநீர் வந்துட்டு ஃப்ரீயாக ஓடிச்சுன்னா பரவாயில்ல, ஓட முடியாத இடங்களில் இந்த மாதிரியான ஃப்ளஷிங் டேங்க் வந்து வச்சுருப்பாங்க. தென் ஸ்ட்ராங் ரெகுலேட்டர்ஸும் அதே மாதிரி தான். இன்வெர்டட் செமிஃபோல்ஸ் அண்ட் க்ளீன் அவுட்ஸ் இது எல்லாமே வந்துட்டு பின்னாடி கொடுத்துருப்பாங்க. அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேன்ஹோல்ஸ். இது மோஸ்ட் இம்பார்ட்டண்டான பாயிண்ட். எதுக்காக வந்து மேன்ஹோல் வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா பாதாள கழிவு வந்து போய்கிட்டு இருக்கு. அப்படி போய்கிட்டு இருக்கும்போது அந்த குழாய்க்குள்ளே வந்து போயிட்டு நம்ம அதை வந்துட்டு சுத்தப்படுத்தணும். ஏதோ ஒரு அடைப்பு ஏற்பட்டிருக்கு, அதை சுத்தப்படுத்துறதுக்காகவும் பராமரிப்பதற்காகவும் சரியா சோதனை செய்வதற்காகவும் அடைப்பு என்ன ஏற்பட்டிருக்கா, அப்படி அடைப்பு ஏற்படுதுன்னா அதை சுத்தப்படுத்தி எடுத்துகிட்டு பராமரிக்கிறதுக்காக மெயின்டைன் பண்ணுறதுக்காக வந்துட்டு இந்த மேன்ஹோல்ஸ் வந்து ஏற்படுத்தியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. மெயினான அப்ஜெக்டிவ்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து கழிவுநீர் அகற்றும் குழாயை வந்து சுத்தப்படுத்த இது வந்து பயன்படுத்தப்படுகிறது. ஏன்னா கழிவு அப்படின்றது பார்த்திங்கன்னா எல்லாமே விலங்குகளுடைய கழிவுகள், மனித கழிவுகளை தவிர விலங்குகள், குப்பைகள், இலைகள் மற்றும் பேப்பர்ஸ் எல்லாமே கலந்து தான் கழிவுகள் சொல்லிட்டு சொல்லுவோம். அது எல்லாமே வந்துட்டு ஃப்ளோ அப்படியே கண்டினியூஸாக ஃப்ளோ ஆகிட்டு இருக்குன்னா கண்டிப்பாக கிடையாது, ஏதாவது ஒரு இடத்துல போய் தேங்கி நிற்கும். ஸோ அந்த மாதிரி என்ன தேக்கங்கள் ஏற்பட்டதுன்னா அதை சுத்திகரிக்கிறதுக்குலாம் அந்த மேன்ஹோல்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. அசுத்தங்கள் சேர்ந்து மேன்ஹோல்ஸினுடைய பரப்பின் மேலே வரும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது மாதிரி சீவேஜ் வந்து ஃப்ளோ ஆகிட்டு இருக்கும்போது மேலே வந்துட்டு மிதக்கக்கூடிய பொருட்கள் எதனா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அது எல்லாமே மேலே மிதக்கும். சரியா? எதில் அப்படின்னா மேன்ஹோல்ஸில் மிதக்கும். அது மூலமா மேலே இருக்கிறது எல்லாத்தையும் நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்து வெளியில் போட முடியும். தென் இரு கழிவுநீர் அகற்றும் குழாய் பாதையை இணைக்க, தென் திசைகளை மாற்ற வாட்டம் கொடுக்க. வாட்டம் என்று சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சரிவை கொடுப்பாங்க. இப்போ ரெண்டு வந்துட்டு சீவேஜ் கனெக்ஷன் வந்துட்டு இருக்கு, ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணணும். இல்லை ஒரு சீவேஜ் சிஸ்டம்ஸ் ஒரு சீவர் பைப் இப்படி வந்துட்டு இருக்கு, இன்னொரு பைப் இப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா இதனுடைய டேரக்ஷன் சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு சின்ன மேன்ஹோல் வைப்பாங்க. மேன்ஹோல் வைக்கிறது மூலிமா இந்த சைடு ஒரு கனெக்ஷன், இந்த சைடு ஒரு கனெக்ஷன் வந்து கொடுக்க முடியும். ஸோ சிம்பிள். அதுக்காக தான் வந்துட்டு இது வந்து பயன்படுது அப்படின்றதையும் வந்துட்டு அங்கே வந்து சொல்லியிருப்பாங்க. சில நேரங்களில் கழிவுநீர் அகற்றும் குழாயிலிருந்து வரும் கழிவுநீரை மேன்ஹோலில் வந்து சேகரித்து வைப்பாங்க. பட் இது வந்து ரொம்ப பர்டிகுலராக ஒரு சில இடங்களில் மட்டும்தான் வந்துட்டு இது வந்து பண்ணுவாங்க. எல்லா நேரங்களும் பண்ணக்கூடியது கிடையாது. இப்போ வந்துட்டு அந்த மேன்ஹோல்ஸ்க்கு மேலே என்ன பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லி பார்த்தா ஒரு மூடி பொறுத்திருப்பாங்க. எல்லாருக்குமே தெரியும், அந்த பாதாள சாக்கடைக்கு மேலே வந்துட்டு ஒரு செக்கிங் ஒரு ஹோல் அப்படியே திறந்து விட முடியாது, யாரும் உள்ளே போய் விழுந்துருவாங்க. அதனால் அதுக்கு மேலே வந்து ஒரு மூடி வந்து பொறுத்திருப்பாங்க. அந்த மூடி வந்துட்டு ஒரு சில டைமில் வந்து ஃப்ளாட்டாக எந்த விதமான ஹோல்ஸும் இல்லாமல் இருக்கும். ஒரு சில நேரங்களில் வந்துட்டு துளையுடைய மாதிரியான மூடிகளை வந்து பொறுத்திருப்பாங்க. எதுக்காக அப்படின்னா அந்த ஹோல்ஸ் இருந்ததுன்னா அந்த ஹோல்ஸ் வழியாக உள்ளே இருக்கக்கூடிய அந்த கழிவு அப்படின்னாலுமே கண்டிப்பாக அதில் வந்துட்டு தீங்கு விளைவிக்கக்கூடிய கேஸஸ் வந்து ஃபார்மேஷன் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அந்த மாதிரியான கேஸஸ் வந்துட்டு ஸ்டோர் ஆகிக்கிட்டே இருக்கும்போது என்ன ஆகுன்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா விஷவாயுக்கெல்லாம் மாறும். ஸோ அதை வெளியில் வந்துட்டு விடணும், காற்றோட கலக்கணும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணியிருப்பாங்கன்னா மூடிகள்லேயே வந்துட்டு ஹோல்ஸ் இருக்க மாதிரி, சின்ன சின்ன ஹோல்ஸ் இருக்க மாதிரி அந்த மாதிரியான டிசைன்ஸில் வந்து போட்டிருப்பாங்க. அதுதான் ஓட்டையிலேருந்து மூடிகளை வந்து பொறுத்திருப்பாங்க. எதுக்கு நம்ம எது மேலேன்னா மேன்ஹோல்ஸ்க்கு மேலே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மேன்ஹோல்ஸ் என்னென்னு பார்த்துக்கோங்க. மேலே இருக்கல இதான் மேன்ஹோல்ஸுடைய ட்ராயிங். சரியா? கீழே என்ன இருக்குன்னு சொல்லி பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு வந்து
காங்க்ரீட் வந்து போட்டிருப்பாங்க பாட்டமில். மேன்ஹோல்ஸுடைய பாட்டமில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காங்க்ரீட் போட்டிருப்பாங்க. அதுக்கு மேலே வந்துட்டு சைட்லேருந்து ஒரு சீவர் பைப் வந்து வருது இல்லையா, அந்த சீவர் பைப்பில் வெர்டிக்கல் பைப் ஒன்று கொடுப்பாங்க. ஏன்னா இந்த கடினமான அழுக்குகள்லாம் இருக்கு இல்லையா, தண்ணீர் வந்து கீழே இருக்க அந்த வெர்டிக்கல் பைப் வழியாக வந்துட்டு உள்ளே வந்துடும். மேலே வந்துட்டு அந்த ஹார்டான குப்பைகள் காகிதங்களை மிதந்துட்டு வருது இல்லையா, அது எல்லாமே இந்த சீவர் பைப் வழியாக வந்துட்டு மேலே மிதந்துட்டு இருக்கும். நம்ம வேணும்னும் போது அந்த மேன்ஹோலை ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த குப்பைகளை மட்டும் வாரி நம்மளால் வந்து வெளியில் போட முடியும். சரியா, ஃபர்ஸ்ட் அதுக்காக. நெக்ஸ்ட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்ஸ்பெக்ஷன் ஆர்ம் வந்து கொடுத்துருப்பாங்க. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஸ்டெப்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸ்டெப்ஸ் எதுக்காகன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உள்ள ஒரு பர்சன் இறங்கி அதை செக் பண்ணுறதுக்காக கொடுத்துருப்பாங்க. சரிங்களா. மெயின் சீவர்ன்றது பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே வந்து கனெக்ட் பண்ணிட்டு வர ஒரு மெயின் சீவரை தான் வந்துட்டு மெயின் சீவர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் சைட்லேருந்து வந்து கனெக்ட் ஆகுறது. சரியா, டைரக்ஷன் சேஞ்சஸ்க்காக அந்த பிரான்ச் சீவர்ஸ் வந்து கொடுக்குறாங்க. மெயின் சீவர்ஸ்ன்றது சீவேஜை வந்துட்டு ஃப்ரம் தி ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரையும் கனெக்ட் பண்ணி கொண்டு போகுது இல்லையா, அது வந்து மெயின் சீவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க. வேறு ஒன்றும் இல்லை, அதுதான் இங்கே வந்து சொல்லி கொடுத்துருக்காங்க. தேவையான நீளத்திற்கு கழிவுநீர் குழாய்கள் அமைக்க இந்த மேன்ஹோலானது பயன்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இப்போது மேன்ஹோல் இருக்குல்ல, அந்த மேன்ஹோல்ஸில் 2 ஷேப்பில் இருக்கும். ஒன்று இல்லைன்னா வட்ட வடிவமும் அமைக்கலாம், இல்லைன்னா செவ்வக வடிவமும் அமைக்கலாம். வட்ட வடிவமாக அமைக்கும் பொழுது அதனுடைய டயா இருக்கு இல்லையா, விட்டம் இருக்கு இல்லையா, அது வந்துட்டு 1200 mm வந்து குறைவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. இதே செவ்வக வடிவமாக மேன்ஹோல்ஸ் இருந்தது அப்படின்னா 1200 mm × 750 mm இருக்கணும் அப்படின்றது வந்து கொடுத்துருப்பாங்க. ஷாஃப்ட் அப்படின்றது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டோட்டலாக இந்த என்டையர் டெப்த் இருக்கு இல்லையா, அதுதான் வந்து ஷாஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அந்த ஷாஃப்டுடைய விட்டம் இருக்குல்ல, அது வந்து குறைஞ்சபட்சம் வந்து ஒரு 70 cm இல்லைன்னா 700 mm இருக்கணும் கண்டிப்பாக. இதுவே அதனுடைய ஆழம் இருக்கு இல்லையா, இந்த ஆழம் வந்து 3 மீட்டர்ஸ்க்கு மேலே போகுது அப்படின்ற பட்சத்தில் நம்ம வந்துட்டு அந்த ரேடியஸ், அதாவது ஷாஃப்டுடைய விட்டம் இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். நமக்கு என்ன டைமென்ஷன் தேவையோ அதை வந்து செட் பண்ணிக்கலாம். எப்போ அப்படின்னா 3 மீட்டருக்கு மேலே, ஆழம் வந்து 3 மீட்டருக்கு மேலே அதிகரிக்கும் போது மட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. யூஸ்வலாக வந்து மேன்ஹோல்ஸ் எப்படி இருக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உள்பக்கம் நல்லா பூசப்பட்டு இருக்கும். சரியா, ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பண்ணிட்டு இருக்கிறது சீவேஜை வந்து சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அது நம்ம சாதாரண ஒரு கிணற்று பகுதிகளே எடுக்கிறோம். கிணற்று பகுதிகளில் வந்துட்டு கல் வச்சு ஒரு சில டைமில் பண்ணுவாங்க. பண்ணும்போது என்னாகும் அப்படின்னு சொல்லி பூச மாட்டாங்க. அப்படி விடும்போது என்னாகும், அதனுடைய சுவர் பகுதிகளிலிருந்து நீரானது சுரந்து வரும் இல்லையா. ஸோ அந்த மாதிரியான பிரச்சனைகள் இது கழிவு நீரே ஏற்கனவே வந்துட்டு இருக்கு. இது கூட வந்துட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணீர் சைட்லேருந்து வர தண்ணீர்கள் எல்லாமே வந்து உள்ளே வந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா கழிவு நீருடைய அளவு இருக்கல அது வந்து அதிகரிக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுனால பிரச்சனைகள் வரக்கூடாதுன்னு உள்பக்கத்தை நல்லா பூசியிருப்பாங்க. சுவர்கள் இருக்கல அதில் வந்து தண்ணீர் புகாத வண்ணம். சரி, அங்கே இருக்க கழிவுநீரும் வந்துட்டு போய் வெளியில் இருக்க மண்ணு கூட கலக்கக்கூடாது. புரியுதா, அந்த மாதிரியான ஒரு டிசைனை வந்து பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கழிவுகள் வந்து மேன்ஹோலில் வந்து தங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. இப்போ மேலே இருக்க பாயிண்ட் பாருங்க, ஒரு சில இடங்களில் பல கழிவுநீர் அகற்றும் குழாயை கழிவுநீரை மேன்ஹோலில் சேகரிப்பார்கள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. அப்படியே கீழே இருக்க பாயிண்ட் வந்து ஜஸ்ட் ஆப்போசிட்டாக இருக்கும். கழிவுகள் வந்து எங்கே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு பார்த்தா வந்துட்டு இதில் வந்து தங்கக்கூடாது அப்படின்னு இருக்காங்க. அந்த கழிவுகள் வந்து மேலே மிதக்கும் போது அதை என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு குச்சை வச்சுட்டு வெளியில் எடுத்து போட்டுருவாங்க. சரியா, அதை தான் இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. அசுத்தங்கள் வந்து சேர்ந்து மேன்ஹோலுடைய பரப்பில் வரும் இல்லையா, அதை எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டு ரிமூவ் பண்ணிடுவாங்க அப்படின்றத இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. கழிவுநீரை வேணால் சேகரிக்கலாம், பட் கழிவுகள் எல்லாமே என்ன பண்ணக்கூடாது, தங்கக்கூடாது. அப்படியே தங்குச்சுன்னா கூட நம்ம மேலே இருக்க அந்த மேன்ஹோலுடைய டாப் இருக்குல்ல அதை எடுத்துட்டு அதை வந்து ரிமூவ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து உள்ள வேலையாட்கள் போகும்போது வந்துட்டு சேஃபாக உள்ளே இறங்கணும். சரியா, அதுக்கேற்ற மாதிரி நம்ம டிசைன் பண்ணோம். இப்போ நீங்கள் வந்து மேன்ஹோலுடைய டாப்பில் வந்துட்டு மேலே வந்து கவர் இருக்கு இல்லையா, அந்த ஹோல் கவர் மேலே நிற்கும் போது கூட அது வந்து தாங்கக்கூடியதாக அளவில் இருக்கணும். அந்த அளவு டிசைன் பண்ணணும். சரிங்களா, நம்ம போய் நின்னோடனே உள்ளே போய் விழுந்துற அளவுக்கு இருக்கக்கூடாது. அதை தான் அந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. ஸோ இட்ஸ் அடிஷ்னல் பாயிண்ட்ஸ். இது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னென்னா பராமரிப்பு, சுத்தம், சோதனை. சரிங்களா, இதுக்காக தான் மேன்ஹோல்ஸ் வந்து யூஸ் ஆகுது. அது என்னென்ன ஷேப்ஸில் இருக்கும், ஸ்கொயர் ஷேப், ரெக்டாங்கிள், தென் சர்க்குலர் ஷேப். சர்க்குலராக இருந்ததுன்னா அதனுடைய டயா வந்துட்டு 1.2 மீட்டர்ஸ் அப்படின்ற அளவு கொடுத்துருப்பாங்க. இதே வந்து செவ்வக வடிவமாக இருந்ததுன்னா 1.2 × 0.75 மீட்டர்ஸ் அப்படின்ற அளவில் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருப்பாங்க. இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா மேன்ஹோல்ஸில் வந்துட்டு ஒரு மேன்ஹோல் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு அதெல்லாம் முக்கியமான பார்ட்ஸ் என்னென்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். சரியா, இவ்வளோ நேரம் நம்ம பார்த்துட்டு இருந்து மேன்ஹோல்ஸை பற்றி பார்த்துட்டு இருந்தோம். எந்தெந்த இடங்களில் மேன்ஹோல்ஸ் இருக்குது, தென் அதனுடைய சைஸ் என்னென்ன, எதுக்காக மேன்ஹோல்ஸ் தேவைப்படுதுன்னு பார்த்தோம். இப்போ மேன்ஹோல்னால் எப்படி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணும் அப்படின்ற ஒரு டீட்டெயில் கொடுத்துருப்பாங்க. மேன்ஹோல்ஸை பொறுத்தவரை என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிறது மேன்ஹோல் கவர். சரியா,
மேலே 3 பார்ட்ஸ் தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்ட். ஒன்று என்னென்னா மேலே இருக்கிறது மேன்ஹோலுடைய கவர், சரிங்களா? அதை வந்து இரும்பால் பண்ணியிருப்பாங்க. இதை எடுத்துகிட்டு தான் உள்ளே எந்த பர்சனாக இருந்தாலும் இறங்கி செக் பண்ணுவாங்க, மெயின்டெனன்ஸ் பண்ணுறது எல்லாத்துக்கும். அந்த கவர் எப்படி இருக்கணும்னு சொல்லி பார்த்தோன்னா ஸ்ட்ராங்காக இருக்கணும், சரிங்களா? இப்போது உருக்கு இரும்பால் வந்து அதை வந்து செஞ்சுருக்கதா சொல்லியிருக்காங்க. லைட், மீடியம், ஹெவி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. நம்ம வந்துட்டு என்ன மெட்டீரியல்ஸ் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம கொடுக்குற வெயிட்டை தாங்குற மாதிரி இருக்கணும், இடத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும், சரிங்களா? டிராஃபிக் ஏற்ற மாதிரி இருக்கணும். ஸோ வந்துட்டு அந்த டிராஃபிக்ஸை பொறுத்தும் எந்த இடத்துல அமைக்கிறோம் அப்படின்றத பொறுத்தும் வந்துட்டு அந்த மூடியை வந்து டிசைன் பண்ணுவாங்க. லைட்டாக, ஹெவியாக, மீடியமாக அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ லைட்டாக இருந்தால் 51 kgs அண்ட் மீடியமாக இருந்தால் 153 kgs அண்ட் ஹெவியாக இருந்தால் 255 kgs அப்படின்ற அளவு இருக்கணும். நெக்ஸ்ட் என்ன சொல்லி பார்த்தா அதனுடைய டயா, சரியா? ரவுண்ட் ஷேப்பில் யூஸ் பண்ணுறாங்க இல்லையா, அதனோட டயா எவ்வளோ இருக்குன்னு சொல்லி பார்த்தோன்னா 50 cm to 55 cm வரை விட்ட இருக்க அளவுக்கு வந்து டயாவுக்கு என்ன பண்ணியிருப்பாங்க, அந்த மூடியை வந்து ரெடி பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி அந்த மூடி இருக்கலையே அது வந்து வழவழப்பாக இருக்கணும், சுத்தமாக இருக்கணும், மட்டம் ஒரே லெவலில் இருக்கணும், சரியா? ஏன்னா ரோட் சர்ஃபேஸும் இதுவும் வந்துட்டு ஆல்மோஸ்ட் சேம் சர்ஃபேஸாக இருக்கணும், சரிங்களா? அப்போ தான் வெஹிக்கிள் போகிறதுக்கு எந்த விதமான தடங்களும் இல்லாமல் போகும், சரியா? அதுதான் அந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஷாஃப்ட். அந்த ஷாஃப்டை பொறுத்தவரையும் ஒன்றும் கிடையாது. இந்த என்டையர் டெப்த்து போர்ஷன் இருக்கு இல்லையா, ஃப்ரம் தி ஸ்டார்டிங் மேலே இந்த ஸ்டெப்ஸ்லாம் இருக்கு இல்லையா, இந்த என்டையர் போர்ஷனை தான் என்ன சொல்லுவாங்க, ஷாஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த ஷாஃப்ட் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு வந்து ஒரு பாதையை தருகிறது. அதை மோஸ்ட் ஆஃப் செங்கல் கட்டுமானமாக கட்டியிருப்பாங்க. அதில் வந்துட்டு என்னென்னா இரும்பு படிக்கட்டுகள் வந்து வச்சுருப்பாங்க. எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா உள்ளே இறங்குறதுக்காக. பெரிய பாதையாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கான்க்ரீட் ஸ்லாப்பு கொண்டு வந்துட்டு அது வந்து மூடப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. வேறு ஒன்றுமே கிடையாது. யூஸ்வலாக வந்துட்டு கடைசியில் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் சாம்பர், அதாவது மனிதன் நின்று சுத்தப்படுத்தும் அளவிற்கு ஒரு இடவசதியை வந்துட்டு அந்த மேன்ஹோலில் வந்து பண்ணியிருப்பாங்க. கீழே ஒரு பர்சன் உள்ளே இறங்கி நின்று க்ளீன் பண்ணுற அளவுக்கு படிக்கட்டு எது கொடுத்துருக்காங்க, இறங்குறதுக்கு. இறங்கி கீழே நின்றுக்கிட்ட ஒரு க்ளீன் பண்ணோம் இல்லையா, ஸோ அதுக்காக ஒரு சின்ன ஸ்பேஸை வந்து அவங்க ரெடி பண்ணியிருப்பாங்க அடியில், சரியா? அது செவ்வக வடிவமாவோ வட்ட வடிவமாவோ வந்து செங்கல்னால வந்து கட்டப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இதுக்கு பேர் தான் சாம்பர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இது வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு வந்துட்டு கடினமாக இருந்தாலும் வந்துட்டு ஒரு மனிதன் நிற்கும் போது அவனுடைய எடையை வந்து தாங்கக்கூடிய அளவிற்கு வந்துட்டு ஸ்ட்ராங்காக இருக்கணும், சரியா? அதை கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி சொன்னது தான். இப்போ வட்ட வடிவமாக இருந்தது அப்படின்னு சொல்லலாம், சாம்பர் வட்ட வடிவமாக இருந்ததுன்னு சொல்லி பார்த்தா 1.2 மீட்டராக இருக்கலாம். செவ்வக வடிவமாக இருந்ததுன்னா 9 மீட்டர் இன்ட்டு 1.2 மீட்டர் அப்படின்ற அளவில் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இது வந்து மேன் ஹோல்ஸ், சரியா? நெக்ஸ்ட் என்ன பார்க்கணும்னா லேம்ப் ஹோல் வந்து பார்க்க போகிறோம். லேம்ப் ஹோலை பொறுத்தவரையும் இங்கே கொடுத்துருக்க ட்ராயிங்கை வந்து பார்க்கணும். இது பார்க்கும்போதே ஒரு டீயை வந்து தலைகீழாக வச்ச மாதிரி இருக்குது, சரியா? அதுக்கு மேலே MH கவர் அப்படின்றது என்னென்னா மேன்ஹோலுடைய கவரு. இது பார்த்தீங்கன்னா ஒரு டீ ஷேப் வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ மேலே இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பைப்பு, சரியா? அந்த பைப்பை கல்லுனாலேயோ இல்லை வார்ப்பிரும்புனாலேயோ செஞ்சுருப்பாங்க. அதனுடைய விட்டம் எவ்வளோ இருக்குன்னா 20 cm to 30 cm வந்துட்டு இருக்கும். அதுக்கு கீழே டீ மாதிரியான ஒரு ஜாயிண்ட் வந்து கொடுத்துருப்பாங்க, சரியா? இதை தான் அந்த லேம்ப் ஹோல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இதை சுற்றி என்ன பண்ணியிருப்பாங்கன்னா நம்ம கொடுத்துருக்க அந்த கவர் இருக்கு இல்லையா, கல்லால் ஆனதோ இல்லைன்னா வார்ப்பிரும்பால் குழாய் இருக்கு இல்லையா, அது வந்து ஸ்ட்ராங்காக நிற்கணுன்றதுக்காக என்ன பண்ணியிருப்பாங்கன்னா சுற்றி காங்க்ரீட் போட்டிருப்பாங்க. இது ஒரு தெரியுது பாருங்களா, இது வந்து காங்க்ரீட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. எதுக்காக இந்த லேம்ப் ஹோல் யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, இப்போ வந்து கழிவுநீர் ஓடிக்கிட்டே இருக்குது, இங்கே ஒரு மேன்ஹோல் இருக்குது, அரௌண்ட் ஒரு 100 மீட்டர்ஸ் தாண்டி ஒரு மேன்ஹோல் இருக்குது அப்படின்னா ரெண்டுத்துக்கும் நடுவில் தான் அடைப்பு ஏற்பட்டிருக்கு, சரி? ஆனால் எந்த எக்ஸாக்ட் பொசிஷனில் வந்து அடைப்பு ஏற்பட்டிருக்குன்னு தெரில அப்படின்னும் போது என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஹோல் வழியாக ஒரு லைட்டை வந்து இன்ஜெக்ட் பண்ணுவாங்க. இன்ஜெக்ட் பண்ணிவிட்டு அந்த சைட் மேன்ஹோல் வழியாக செக் பண்ணுவாங்க. செக் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா லைட்டோடைய வெளிச்சம் தெரிஞ்சதுன்னா அந்த இடத்துல அடைப்பு இல்லை அப்படின்றது நமக்கு தெளிவாக தெரியும். இன்கேஸ் அடைப்பு இருந்ததுன்னா லைட்டோடைய வெளிச்சம் சரியாக தெரியாது. அவ்வளோதான் பேசிக்கான கான்செப்ட், சரியா? அதுதான் இந்த இடத்துல சொல்லி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த லேம்ப் ஹோல் யூஸ் பண்ணும்போது நமக்கு வந்து காற்றோட்டம், மேன் ஹோல்ஸ்லேயும் வந்துட்டு அந்த கேப்போடு கொடுத்துருந்தா காற்றோட்டம் தரும் சொல்லியிருப்போம். அதே மாதிரி இந்த லேம்ப் ஹோலும் என்ன பண்ணியிருப்பாங்க, காற்றோட்டத்துக்காக வந்து கொடுத்துருப்பாங்க. காற்றோட்டம் எதுக்கு இருக்குன்னா கழிவுகள் சேரும்போது அபாயகரமான காற்று வந்து க்ரியேட் ஆகும். அதை கண்டிப்பாக வெளியேற்றியே ஆகணும். யூஸ்வலாக நம்ம ஒரு வீட்டில் வந்துட்டு செப்டிக் டேங்க் கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்தால் கூட அதில் இருக்க கேஸஸ் ரிமூவ் பண்ணுறதுக்காக ஒரு லார்ஜர் பைப்பை வந்துட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணுவோம், சரிங்களா? அரௌண்ட் ஒரு 4 to 5 மீட்டர்ஸ் அப்படின்ற லென்த்துக்கு ஒரு பைப்பை நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணி விடுவீங்க. எதுக்காக அப்படின்னா உள்ளே இருக்கக்கூடிய கழிவுகள் சேர்ந்து ஒரு காற்றை உருவாக்குது. அந்த காற்று வந்து மனிதனுக்கு எந்த தீங்கையும் விளைவிக்கக்கூடாது. நாளைக்கு ட்ரைனேஜ் க்ளீன் பண்ணும்போது அது உங்களுக்கு எந்த விதமான
ஒரு தீய விளைவுகளை ஏற்படுத்தக்கூடாதுன்னு அந்த காற்றை வெளியேற்றணும். அது கழிவுநீர் சிஸ்டம்ல ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று. அதுக்காக அந்த மாதிரியான அமைப்பை வந்து ஏற்படுத்துவாங்க. இது மேன்ஹோல்ஸ்லேயும் இருக்கும், லேம்ப் ஹோல்லையும் வந்து கொடுத்துருக்காங்க, சொல்லியிருக்காங்க. சேம் அங்கே பார்த்தா அதே கான்செப்ட் தான். எந்த இடத்துல லேம்ப் ஹோலை வைப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, மேன்ஹோல் எங்கே வச்சாங்க, கழிவுநீர் குழாய்கள் வந்து எங்கன்னா திசை மாற்றணும், இல்லைனா அதனுடைய வாட்டத்தை மாற்றணும் அப்படின்னா அங்கே யூஸ் பண்ணியிருப்பாங்க, அந்த இடத்துல வச்சுருப்பாங்க. இதே வந்து கழிவுநீர் குழாய் நீளமாக இருக்குது, ஒரு லாங் லென்த்துக்கு போடுறாங்க, ஒரு 20 மீட்டர் 30 மீட்டர் லென்த்து கண்டினியூஸாக கழிவுநீர் குழாய் போட்டுக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா, அப்போ அந்த குழாய்கள் அடைப்பு ஏற்படும் போது எந்த இடம்னு கண்டுபிடிக்கிறது கஷ்டமாக இருக்கும். ஸோ நடுவில் இந்த மாதிரியான லேம்ப் ஹோலை வந்து உள்ளே போட்டிருப்பதா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. மோஸ்ட் ஆஃப் இப்போ வந்து லேம்ப் ஹோல் அவ்வளோ அமைக்கப்படுறது கிடையாது அப்படின்றதையும் வந்து அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த கேட்ச் ஃபேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாருக்கும் பார்த்தாலுமே தெரியும். மேலே பாருங்கள், ட்ராயிங் ஃபஸ்ட்டு பாருங்கள், கீழே என்ன பண்ணியிருப்பாங்க, காங்க்ரீட் தான். அது மாதிரி வந்து கிரிட் அண்ட் சேண்ட் டெபாசிட் கொடுத்துருக்காங்க. இந்த கிரிட் அண்ட் சேண்ட் டெபாசிட்ஸ் பார்த்தீங்கன்னா மணல் மற்றும் துகள்கள்லாம் இருக்கு இல்லையா, அது எல்லாமே செட்டில் ஆகிற ஒரு இடத்த தான் அந்த பாயிண்ட்டை தான் கீழே சொல்லியிருக்காங்க. டு சீவர் என்ன பண்ணியிருக்காங்க, இது கூட வந்து கனெக்ட் பண்ணியிருக்காங்க. கனெக்ட் பண்ணும்போதே ஒரு சின்ன பெண்டோட வந்து கனெக்ட் பண்ணியிருக்காங்க, அதையும் நீங்கள் பார்க்கணும். மேலே பார்த்தீங்கன்னா பார்ஸ் அண்ட் கிரேட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அது வந்து ஹோல் இருக்க மாதிரி இருக்கும். இதுக்குன்னா இந்த கழிவுநீர்லேருந்து அந்த கேஸஸ் வந்து ரிமூவ் ஆகிறதுக்காக இந்த மாதிரியான இப்போ வந்து கொடுத்துருப்பாங்க. கழிவுநீர் குழாயில் சேர்ப்பதற்காக சேம்பர் மாதிரியான கேட்ச் ஃபேஷன்ஸ் வந்து ரெடி பண்ணி வைக்கிறாங்க. அப்படின்னா யூஸ்வலாக வந்து ஒரு கழிவுநீர் வரும்போது அதில் வந்துட்டு இலைகள் இருக்கலாம், இல்லைனா வந்துட்டு போன மாதிரியான எல்லாமே வந்து சேர்ந்து வருது இல்லையா. இப்போ இந்த மாதிரியான கேட்ச் ஃபேஷன்ஸ் வைக்கும்போது அதில் வர மண் மற்றும் நிலைத்தாழிகள் எல்லாமே கீழே போய் செட்டில் ஆகிடுது. சரியா, செட்டில் ஆகிட்டு கழிவுநீர் மட்டும் சப்ளை ஆகுது. சரிங்களா, சீவேஜ் சிஸ்டம்ஸில் சப்ளை ஆகுது. நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, கீழே செட்டில் ஆகிற அந்த மண்ணுகளையும் குப்பைகளையும் என்ன பண்ணிகிட்டு இருக்கணும், தினமும் வந்துட்டு என்ன பண்ணணும், ரிமூவ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்படி ரிமூவ் பண்ணாமல் இருந்தோம் அப்படின்னா ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும். சரிங்களா, அதனால கண்டினியூஸாக ரிமூவ் அந்த அசுத்தங்கள் இருக்கல அது எல்லாத்தையும் என்ன பண்ணிடணும், தினமும் சுத்தம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதுக்காக தான் இந்த கேட்ச் பேஷன்ஸை வந்து வைக்கிறாங்க. சரியா, இதனுடைய ஆக்சுவலாக இதனுடைய சுவர்கள் இருக்கல, இதை என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நல்லா வந்துட்டு திக்னஸான வால்ஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. கீழே வந்து கிரிட் அண்ட் சேண்ட் டெபாசிட்டர் வந்து வச்சுருக்காங்க. இதன் மூலயமா அது எல்லாமே கீழே செட்டில் ஆகுது. மேலே என்னென்னா சீவேஜ் வாட்டர் மட்டும் இருக்குது, அந்த வாட்டர் மட்டும் சீவேஜ் சிஸ்டம் வழியாக வந்து வெளியில் அனுப்புகிறாங்க. அவ்வளோதான். மேலே கேஸஸ் ரிமூவ் ஆகிறதுக்காக கிரேட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, அது பார்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, வேறு எதுவுமே கிடையாது. ஒரு வளைவான அமைப்பு மூலம் சீவர் வாயுக்கள் வெளியேறுமானால் சீவருக்குள் செல்லும் வண்ணம் வந்து உள்ளது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி வந்து இந்த சேம்பர் இருக்கு இல்லையா, அது என்ன பண்ணியிருக்காங்கன்னா மேல் மூடிக்கொண்டு மூடப்பட்டிருக்கும். மழைநீர் உள்நுழைய இடைவெளிகள் இருக்கும். எதுக்காக அந்த கேப் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, கேஸஸ் வெளியில் போகிறதுக்காகவும், அட் த சேம் டைம் மழை தண்ணி வருது அப்படின்னா அது கீழே உள்ளே வர்றதுக்கு ஏதுவாகவும் வந்து இதை வந்து கொடுத்துருக்கதா சொல்லியிருக்காங்க. ஸ்ட்ரீட் இன்லெட்ஸை பொறுத்தவரை என்னென்னா, இப்போ ரோடு ஒர்க் இருக்கு இல்லையா, ரோடு ஒர்க் பண்ணும்போது என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, அதனுடைய எட்ஜஸில் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், ரோடு ஒர்க்கை வந்துட்டு டிராஃப்ட்மேன் எக்ஸாம், சர்வேர் எக்ஸாம் படித்தவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ரோடு இன்ஜினியரிங் படித்தவங்களுக்கு ரோடை எப்பவுமே என்ன பண்ணால் ஒரு பேரபோலிக் ஷேப்பில் தான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவாங்க இல்லையா. இதனுடைய எட்ஜஸில் என்ன பண்ணியிருக்காங்க, கெப் இருக்கும், கெப் ஸ்டோன்ஸ்லாம் இருக்கும். இந்த இடத்துல என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரீட் இன்லெட்டை வந்து செட் பண்ணியிருப்பாங்க. எதுக்காகனா, அந்த மேலே இருந்து வழிகிற அந்த மழை நீர் இருக்கல, இது என்ன பண்ணுன்னா, இந்த பேரபோலிக் ஷேப்போ இல்லை ஸ்ட்ரைட்டாகவும் இருக்கலாம், இல்லை கம்பைண்டாகவும் இருக்கலாம், எந்த ஷேப் போனாலும் கொடுத்துருப்பாங்க. சரியா, ஸோ இது வழியாக வந்துட்டு வழிந்தோடி எங்கே போயிடும், கீழே இந்த ஸ்ட்ரீட் இன்லெட் கூட போயிடும். ஸ்ட்ரீட் இன்லெட்டுடைய டாப்பில் என்ன பண்ணியிருக்குன்னா ஒரு சின்ன கேப் கொடுத்துருப்பாங்க, ஹோல்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த தண்ணி உள்ளே போகிறதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஹோல் வந்து கொடுத்துருப்பாங்க. அதுதான் இந்த இடத்துல சொல்லியிருப்பாங்க, வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ இது எதுக்காகனா அவங்களே சொல்லியிருக்காங்க. இவர் ரெண்டு மெத்தட். ஃபஸ்ட்டு என்னென்னா ஷேப் அப்படின்றது முக்கியம். என்னென்னா ஒரு சில இடங்கள்ல எப்படி கொடுத்துருப்பாங்க அப்படின்னா, ரோடு இப்படி இருக்கும், நடைபாதை இந்த சைடில் இருக்கும், இந்த மாதிரி இந்த இடத்துல வர்டிக்கலாகவும் கொடுத்துருப்பாங்க, இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. ஒரு சில இடங்களில் ஹரிசாண்டலாகவும் கொடுத்துருப்பாங்க. ரோடு இருக்குது இப்படி இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி இந்த இடங்களில் கொடுத்துருப்பாங்க. இதுக்கு மேலே என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு நடைபாதை இருக்கும். ஸோ ரெண்டு மாதிரி கொடுக்கலாம், ஒன்று வேர்ட்டிக்கலாகவும் கொடுக்கலாம், ஹரிசாண்டலாகவும் கொடுக்கலாம். நம்மளுடைய தேவைகள் எப்படி இருக்கோ, ஒரு சில இடங்களில் வந்துட்டு வில்லேஜ் ரோட்ஸாக இருந்தால் ஹரிசாண்டலாகவே கொடுக்கலாம், ஏன்னா ஸ்பேஸ் அதிகமாக இருக்கும். ஒரு சில இடங்களில் வந்து சிட்டி ரோட்ஸாக இருந்தால் டிராஃபிக் அதிகமாக இருக்கும், ஸ்பேஸ் இருக்காது. ஸோ அந்த மாதிரியான இடங்களில் இந்த மாதிரி வெர்டிக்கல் கொடுக்கலாம், நம்மளுடைய தேவைகளை பொறுத்து. வெர்டிக்கல் இன்லெட் அண்ட் ஹரிசாண்டல் இன்லெட்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு வகைகள் வந்து இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. அது அவங்களே சொல்லியிருப்பாங்க பாருங்கள். ஸ்ட்ரீட் இன்லெட்ஸ் அப்படின்றது மழை நீரை வந்து சாலை பரப்பில் வந்து தேங்காமல் நிலத்தடியில் இருக்க சீவர்க்குள்ளே வந்து நேரடியாக போகிறதுக்காக வந்துட்டு சாலையுடைய ஓரங்கள் அமைக்கப்பட்டது தான் இது அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இது சாலையினுடைய 2
சைட்லேயும் எவ்வளோ மீட்டர் டிஸ்டன்ஸ் பார்த்தா 20 மீட்டர் டிஸ்டன்ஸில் வந்து அமைக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இன்லெட்டை பொறுத்தவரை வெர்டிக்கல் அண்ட் ஹரிசாண்டல் 2 ஷேப்ஸ்லேயும் வந்து இருக்குது. இது வந்து ஒரு பெட்டி போன்ற அமைப்பால் வந்துட்டு இருக்கும். அது வந்து இருக்கு இல்லையா, நீங்கள் பார்க்குறது வந்து இது இன்லெட்ஸ் நீங்கள் பார்த்துட்டு இருக்குது. இது சுற்றி இருக்கு இல்லையா, இது வந்து பாக்ஸ் மாதிரியான ஷேப்பில் இருக்கும். இதை வந்து செங்கலாலேயோ இல்லை கான்க்ரீட்டோ யூஸ் பண்ணி வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருப்பாங்க. வேறு ஒன்றும் இல்லை, அதுதான் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க, வேறு ஒன்றும் இல்லை. அண்ட் கிரீஸ் அண்ட் ஆயில் ட்ராப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்னென்னா, இதை எந்த இடத்துல யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றது ரொம்ப முக்கியம். மோட்டார் ரிப்பேர் பணிமனைகள், சரி, ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸில் யூஸ் பண்ணுறாங்க. அடுத்து உணவு விடுதிகள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா சாப்பாடு ரெடி பண்ணுற ஹாஸ்டல்ஸ் எதுவாக ஒன்றாலும் இருக்கலாம். பெரிய சாதாரண மேன்ஷன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஹாஸ்டல்ஸில் இருந்துட்டு பெரிய பெரிய கம்பெனிஸ், ஒரு நாளைக்கு 500 பேர் 1000 எம்ப்ளாய்க்கு வந்து ஃபுட் ப்ரொடக்ஷன் பண்ணுற இண்டஸ்ட்ரீஸ் எல்லா இடங்கள்லையுமே என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த தண்ணி கூட என்ன வரும்னா ஆயில்ஸும் வந்து சேர்த்து வருது. ஸோ இப்போ அந்த ஆயில்ஸ் கிரீசஸ்லாம் இருக்கல, இது எல்லாத்தையும் என்ன பண்ணணும்னா தண்ணி கூடவே சேர்ந்து ஓட விடாமல் கண்டிப்பாக அதை தனியாக பிரித்து எடுக்கணும். சரியா, அதுக்காக தான் ஒரு செவ்வக வடிவமான இந்த ட்ராப் வந்து வச்சுருக்காங்க. இதோட ஷேப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு செவ்வக வடிவ தொட்டி இருக்குது. சரியா, அந்த செவ்வக இதை பார்க்கும்போது உங்களுக்கு எல்லாருக்குமே வந்து செடிமெண்டேஷன் டேங்க்ஸ்லாம் உங்களுக்கு ஞாபகம் வரும். சரியா, ஸோ அது வந்துட்டு செவ்வக வடிவ தொட்டு இருக்குது. ஃபஸ்ட்டு என்னென்னா, இந்த கிரீட்டிங் வழியாக தான் வந்துட்டு கழிவுநீர் வந்து உள்ளே வருது. இதில் வந்து ஃபஸ்ட்டு ஒன்று இருக்குது, தென் செகண்ட் ஒன்று இருக்குது. சரியா, முதல் சாம்பர்னால் இந்த ஃபஸ்ட்டு சாண்ட் இருக்கு இல்லையா, அது சொல்லியிருக்காங்க. இது கிரீட்டிங் வழியாக வரும்போது இந்த ஃபஸ்ட்டு சாம்பரில் மணல் மற்றும் துகள்கள் இருக்கு இல்லையா, அது எல்லாமே எங்கே செட்டில் ஆகிடும், அந்த சாண்டுன்னு இருக்கு பாருங்க, இங்கே வந்து செட்டில் ஆகிடும். இப்போ தண்ணி கூட அந்த ஆயில் கலந்துருக்கல, அந்த வாட்டர் மட்டும் எங்கே போகும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா செகண்ட் சாம்பருக்கு போகும். செகண்ட் சாம்பருக்கு போகும்போது அங்கே அந்த மிதந்துட்டு இருக்க அந்த கசடுகள் இருக்கு இல்லையா, அது மட்டும் இல்லாமல் அந்த பொருட்கள்லாம் தேவையில்லாத பொருட்கள் எல்லாருக்குமே தெரியும். தண்ணி கூட ஆயில் சேர்ந்தாலும் க்ரீஸ் சேர்ந்தாலும் சரி, அது தண்ணி கூட மிக்ஸ் ஆகாது, தண்ணிக்கு மேலே மிதந்துட்டு தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரியான பொருட்கள் கசடுகளும் இங்கே என்ன பண்ணியிருக்காங்க, பிரித்து எடுக்கிறாங்க. சரியா, அதுக்காக தான் இந்த க்ரீஸ் அண்ட் ஆயில் ட்ராப்ஸ் வந்து வச்சுருக்கதா வந்து சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போது எதுக்காக இதை வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சீவருக்கு ட்ராப் இருக்கல, அதில் வந்து சாம்பர்கள் வந்து கட்டப்பட்டிருக்கும். இப்போது ஆயில் அண்ட் க்ரீசஸ்கள் வந்து கழிவோடு கண்டிப்பாக சேரக்கூடாது. அப்படி சேர்ந்தது அப்படின்னா படிஞ்சு 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 நாளடைவில் என்ன ஆகிடுது, கட்டி ஆகிடுது. யூஸ்வலாகவே நீங்கள் சாதாரணமாக ஒரு கேஸ் ஸ்டவ் யூஸ் பண்ணுறவங்கள அந்த மாதிரி தெரியும், அதில் ஏதோ ஒரு ஆயிலோ இல்லை வேறு ஏதோ ஒன்று ஆயில் பட்டுருச்சு, நார்மலாகவே நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது எண்ணெய் ஏதோ செதறி பட்டுருச்சு அப்படின்னா ஒரு 2 நாள் கழித்து பார்க்கும்போது என்ன ஆகிடும்னா கருப்பாக கட்டி ஆகிடும். அதை நீங்கள் க்ளீன் பண்ணுறதுக்கே ரொம்ப கஷ்டப்படுவீங்க. சரியா, ஸோ அந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வரும். அதே தான் வந்துட்டு உங்களுக்கு சீவேஜ் சிஸ்டம்ஸ்லேயும் ஏற்படும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுன்றதுக்காக தான் இந்த ட்ராப்பை வந்து வைக்கிறதா சொல்லி கொடுத்துருக்காங்க. ஃப்ளஷிங் டேங்க் யூஸ்வலாக நம்ம ஒரு பாத்ரூமில் எடுத்துக்கிட்டோம். சரியா, பாத்ரூமில் ஒரு வெஸ்டர்ன் டாய்லெட் இருக்கீங்க, அதில் ஒரு ஃப்ளஷிங் டேங்க் வச்சுருக்கேன். எதுக்காக அந்த ஃப்ளஷிங் டேங்கை வைக்கிறீங்க, ஒரு வெஸ்டர்ன் டாய்லெட் வைக்கும்போது அந்த கழிவு வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக போகாது. நீங்கள் அந்த ஃப்ளஷிங் டேங்க்கில் ஃப்ளஷ் பண்ணும்போது தான் தண்ணி வேகமாக வந்து அங்கே இருக்க அந்த கழிவை வந்துட்டு வெளியே எடுத்துகிட்டு போகுது. சரியா, அதே கான்செப்ட் தான் இங்கேயும். கழிவுகள் வந்து ஓடிக்கிட்டே இருக்கும், அது கூட வந்துட்டு திடக்கழிவுகளும் கலந்துருக்கிறதுனால அவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக ஓடாது. அப்போ அந்த மாதிரியான ஃப்ளஷிங் டேங்க் வச்சுருப்பாங்க, அதில் சம் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த வாட்டரை திடீர்னு சப்ளை பண்ணுறது மூலயமா அந்த வாட்டர் கூட சேர்ந்து இருக்கிற கழிவுகள் எல்லாமே சேர்ந்து கடகடன்னு ஓடி போயிடும். அதுக்காக தான் ஃப்ளஷிங் டேங்க். பேசிக்கான கான்செப்ட் நம்ம யூஸ்வலாக யூஸ் பண்ணுற ஃப்ளஷிங் டேங்க் கூட கம்பேர் பண்ணி படித்தாலுமே நமக்கு புரியும். இந்த ஃப்ளஷிங் டேங்க்குடைய கெப்பாசிட்டி அப்படின்றது என்ன அப்படின்னா, நம்ம எவ்வளோ கழிவு இருக்குன்றதை பொறுத்து தான் இதை வந்து அதனுடைய கெப்பாசிட்டி, ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. கழிவு நீரை ஃப்ளஷ் செய்வதற்காக பொருத்தப்பட்டுள்ள தொட்டி தான் வந்து இந்த ஃப்ளஷிங் டேங்க் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. எங்கே இதை வச்சுருப்பாங்க அப்படின்னா, கழிவுநீர் ஓடுவதற்கு, தானாகவே ஓடுவதற்கு போதுமான வாட்டம் இல்லாத இடங்களில் வந்து இதை நம்ம கண்டிப்பாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. சில சமயம் கழிவு நீரை இந்த தொட்டியில் என்ன பண்ணி வைப்பாங்க, சேமித்தும் வைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. தென் கெப்பாசிட்டி ஆஃப் ஃப்ளஷிங் டேங்க். ஒரு ஃப்ளஷிங் டேங்க் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கழிவு நீர் வந்துட்டு எவ்வளோ இருக்கோ அதில் 10ல் 1 மடங்கு வந்து இதில் என்ன இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ 10 லிட்டரு வந்துட்டு கழிவுநீர் வருது அப்படின்னா, அப்போ அந்த ஃப்ளஷிங் டேங்கோடைய கெப்பாசிட்டி அட்லீஸ்ட் 1 லிட்டராவது இருக்கணும். சரியா, அப்படி இல்லைன்னா கழிவுநீர் குழாய் இருக்குல்ல, அந்த குழாயினுடைய நீளம், விட்டம், அதை பொறுத்து நம்ம ஃப்ளஷிங் டேங்கை வந்து வைக்கலாம். இப்போ கழிவுநீர் குழாயினுடைய விட்டம் பார்க்க போகிறோம். 10 சென்டிமீட்டர் விட்டம் உடையதாக இருக்குது, 15 மீட்டர் நீளமுள்ள கழிவுநீர் குழாயாக இருக்குது அப்படின்னா நமக்கு தேவையான நீர் எவ்வளோ ஃப்ளஷிங் டேங்க்கில் வாட்டர் ஸ்டோர் பண்ணிங்கன்னா 150 லிட்டர்ஸ் வந்து வாட்டர் வந்து போதுமானது. இதுவே 15 சென்டிமீட்டர் விட்டமுள்ள ஒரு பைப்பு 15 மீட்டர் நீளமும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரியான கழிவுநீர் குழாய்க்கு 300 லிட்டர் வந்து போதுமானது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. தென் இந்த ஃப்ளஷிங் டேங்க்கில் ஹேண்ட் ஆப்ரேட்டர் அண்ட் ஆட்டோமேட்டிக் ஃப்ளஷிங் டேங்க் இதெல்லாம் வந்துட்டு நாட் இம்பார்ட்டன்ட் ஒன். சரியா, அது முக்கியமானது கிடையாது. இப்போ இதில் என்ன அப்படின்னா,
இவங்க ஒரு 10 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. அந்த 10 பாயிண்டில் வந்துட்டு மேன்ஹோல்ஸ் பார்த்தாச்சு, ட்ராப் மேன்ஹோல்ஸ் பார்த்தாச்சு, லேம்ப் ஹோல், கேட்ச் பேஷன், ஸ்ட்ரீட் இன்லெட்ஸ் அண்ட் கிரீஸ் அண்ட் ஆயில் ட்ராப்ஸ் வந்து பார்த்தாச்சு, ஃப்ளஷிங் டேங்க் பார்த்தாச்சு. இன்னொன்று என்னென்னா ஸ்ட்ராங் வாட்டர் ரெகுலேட்டர்ஸ் இருக்குது அண்ட் இன்வெர்டட் சிம்ஃபோன்ஸ் இருக்குது. தென் இன்வெர்டட் சிம்ஃபோன்ஸ் வந்து பார்க்க போகிறோம். இப்போது எல்லா இடத்துலையுமே கழிவு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு இப்போது சிட்டிலேருந்து கலெக்ட் ஆகுது கழிவு நீர், அதை நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் பிளான்ட்டுக்கு வந்து கொண்டு வரணும். கொண்டு வரும்போது எல்லா சர்ஃபேஸுமே வந்துட்டு பிளைன் சர்ஃபேஸாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஒரு சில இடங்களில் நீர்நிலைகள் வந்து க்ராஸ் பண்ணலாம், ரயில்வே ட்ராக் க்ராஸ் பண்ணலாம், சாலைகள் வரும், பள்ளத்தாக்குகள் வரும். அந்த இடங்களையும் தாண்டி தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த கழிவுநீர் குழாயை கொண்டு வரணும். எக்ஸாம்பிளுக்கு நான் சின்னதாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ நான் கழிவுநீர் குழாய் இப்படி வந்துட்டு போய்கிட்டு இருக்கு. இது வந்து பூமியினுடைய மேற்பரப்பு கழிவுநீர் குழாய் போய்கிட்டு இருக்கு. நடுவில் என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு சின்ன ஒரு ஏரியோ இல்லைன்னா ஒரு நீர்நிலைகள் மாதிரி வருது. இந்த இடத்துலையும் வந்து ஸ்ட்ரைட்டாக என்னுடைய குழாயை வந்து எடுத்துகிட்டு போக முடியாது இல்லையா? ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த இடத்துல சின்னதாக ஒரு வளைவை கொடுப்பாங்க. இப்போ இதுதான் நீர்நிலைகள் இருக்குது அப்படின்னா இங்கேருந்து வர கழிவுநீர் குழாயை என்ன பண்ணுவாங்கன்னா இப்படி பெண்ட் பண்ணி இந்த மாதிரியான கனெக்டிவிட்டியில் கொடுப்பாங்க. சரிங்களா? இது கழிவுநீர் ஓடைகள் இருக்கும்போது மட்டும்தானே அப்படின்னு கண்டிப்பாக கிடையாது. அந்த இடத்துல ஒரு சாலை இருக்கலாம், இல்லை ரயில் பாதைகள் இருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு பள்ளத்தாக்குகள் இருக்கலாம், எது ஒன்றாலும் இருக்கலாம். நடுவில் ஏதோ ஒரு தடை இருக்குது. அந்த மாதிரியான இடங்களில் கழிவுநீர் குழாய்களுக்கு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஒரு சின்ன சாய்வு கோட்டுன்னு சொல்லி பார்த்தா ஒரு இன்க்ளைண்டான போர்ஷன். கழிவுநீர் குழாயை பொறுத்தவரையும் ஃப்ளோக்கு ஏற்ற மாதிரி இன்க்ளைண்டாக தான் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அப்படியே ஸ்ட்ரைட்டாகவே ஃபிக்ஸ் பண்ணிக்க மாட்டாங்க. ஒரு சின்ன இன்க்ளினேஷன் கொடுத்தா தான் அது ஃப்ரீக்வெண்ட்டாக ஃப்ளோ ஆகும். சரிங்களா? சாதாரணமாக ஹரிசானலாகவே இருந்தது அப்படின்னா அதை பம்ப் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ ஆல்ரெடி வந்துட்டு ஒரு இன்க்ளினேஷன் கொடுத்து தான் வச்சுருப்பாங்க. சரியா? ஸோ அந்த நீரியல் கோடு இருக்குல்ல, அந்த நீரியல் சாய்வு கோட்டிற்கு கீழே ஷேப்பை மாற்றி என்ன பண்ணணும் கொண்டு போவாங்க. அதுக்கு பேர் தான் வந்துட்டு இன்வெர்டட் சிம்ஃபோன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்ட்ராங் வாட்டர் ரெகுலேட்டர். அதாவது ஒன்றும் கிடையாது. இப்போது நீங்கள் ஆல்ரெடி வந்து ஸ்ட்ரீட் இன்லெட் பார்க்கும்போது தண்ணி வருது. அந்த தண்ணியை வந்துட்டு நம்ம என்ன பண்ணியிருக்கோம் ஸ்ட்ரீட் இன்லெட்டில் வந்துட்டு கலெக்ட் பண்ணி சீவேஜ் சிஸ்டமுக்கு வந்துட்டு அனுப்புகிறாங்க இல்லையா? இந்த ஸ்ட்ராங் வாட்டர் ரெகுலேட்டரும் அதே தான். இப்போது அதிகப்படியான புயல் இருக்குது, நீர்நிலைகள் இருக்கு இல்லையா? அந்த ஓடைக்கு பக்கத்தில் வந்துட்டு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இந்த மாதிரியான ஸ்ட்ராங் வாட்டர் ரெகுலேட்டர் வந்து வச்சுருப்பாங்க. தண்ணி அதிகமாக வர டைமில் சரியா அதிகப்படியான மழையின் காரணமாக ஓட்டம் அதிகமாக இருக்குது, நீரினுடைய ஓட்டம் அதிகமாக இருக்கும்போது என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த கழிவுநீர் எல்லாத்தையும் என்ன பண்ணோம் கலெக்ட் பண்ணி அந்த சீவேஜ் சிஸ்டமில் என்ன பண்ணோம் அனுப்பிவிடும். அதுக்காக தான் இந்த ஸ்ட்ராங் வாட்டர் ரெகுலேட்டர் வந்து வச்சுருப்பாங்க. எந்த இடங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா வந்துட்டு அதிகப்படியான நீரை வந்துட்டு ஓடையெல்லாம் இருக்குல்ல, அந்த ஓடையில் வந்து திருப்பி விட்றாங்க இல்லையா, அந்த மாதிரியான இடங்களில் வந்து இதை வந்து வச்சுருப்பாங்க. வேறு ஒன்றும் கிடையாது. அதான் ஸ்ட்ராங் வாட்டர் ரெகுலேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இடங்களுக்கு தேவைப்படுற மாதிரி இதெல்லாம் வச்சுருப்பாங்க. வேறு ஒன்றும் கிடையாது. சரியா? ஸோ அதுதான் வந்து கொடுத்துருக்காங்க. தென் ஆல்மோஸ்ட் வந்து 10 பார்த்தாச்சு. மேன்ஹோல்ஸ் அண்ட் ட்ராப் மேன்ஹோல்ஸ் எல்லாமே பார்த்தாச்சு. இதுவும் சேம் அதே தான். ட்ராப் மேன்ஹோல்ஸ்ன்றதும் மேன்ஹோல் மாதிரியே தான் இருக்கும். இது பிரதான கழிவுநீரிலிருந்து 0.5 மீட்டர் முதல் 0.6 மீட்டருக்கு மேல் ஒரு கிளை கழிவுநீர் மேலும் மேன்ஹோலுக்குள் நுழையும் போது இது வந்து வழங்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. மேன்ஹோல் மாதிரியே தான் இருக்கும். அதனுடைய டெப்த்துக்காக கொடுத்துருப்பாங்க. வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ எவ்வளோ டெப்த்து அப்படின்றத மட்டும் பார்த்துக்கோங்க. வேறு ஒன்றும் கிடையாது. சரியா? லேம்ப் ஹோல்லாம் பார்த்தாச்சு. ஆய்வுகளுக்காக அடைப்பு ஏற்பட்டிருக்கா ஆய்வு செய்வதற்காக வந்துட்டு யூஸ் ஆகாது தான் லேம்ப் ஹோல். க்ளீன் அவுட் அப்படின்றது சொல்லி பார்த்தா வந்து கழிவு நீரை வந்து வெளியேற்றுவதற்காக பயன்படுத்தப்படுவது. சரியா? அதுக்காக யூஸ் பண்ணுறது. அண்ட் ஸ்ட்ரீட் இன்லெட்னு சொல்லி பார்த்தா சாலையிலேருந்து வர மழை நீரை என்ன பண்ணும் வடிகால் எடுத்துகிட்டு போய் சேர்க்கறதுக்காக ஸ்ட்ரீட் இன்லெட் வைப்பாங்க. வெர்டிக்கல் ஹரிசாண்டல் 2 ஷேப்லேயும் இருக்கும். கேட்ச் பேஷன் சொல்லிட்டு பார்த்தா வந்துட்டு தெருவுலேருந்து வர தண்ணி எல்லாம் மண் இலைகள் குப்பைகள் எல்லாம் வரும். சரியா? அது எல்லாத்தையும் அப்படியே எடுத்துகிட்டு போய் விட்டோம் அப்படின்னா போய் சீவேஜ் அந்த ட்ரைனேஜ் பைப் வந்து அடைச்சிக்கும். ஸோ அதை அவாய்ட் பண்ணோம் அப்படின்றதுக்காக என்ன பண்ணுவாங்க கேட்ச் பேஷனை கொடுத்து அதில் எல்லாத்தையும் மண் இலை குப்பை எல்லாம் கீழே வந்து செட்டில் ஆகிட்டு தண்ணியை மட்டும் கழிவுநீர் அமைப்பில் வந்து திறந்து விட்ருவாங்க. அதுதான் கேட்ச் பேஷன். சரியா? ஃப்ளஷிங் டேங்க் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா நார்மலாக தண்ணி ஃப்ளோ ஆக முடியாத இடங்களில் இதை வந்து யூஸ் பண்ணுவாங்க. வேறு ஒன்றும் இல்லை. கழிவுநீர் குழாய்களில் அடைப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்புகளை தவிர்ப்பதற்காக நீங்கள் தண்ணியை வந்துட்டு கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஃப்ளோ ஆகுறதுல கஷ்டம் இருக்குது அப்படின்னா வேகமாக தண்ணியை திறந்து விடும்போது அந்த அடைப்போடு சேர்த்து எல்லாம் அடிச்சுட்டு போயிடும். அதுக்காக தான் இந்த ஃப்ளஷிங் டேங்க் வந்து வச்சுருப்பாங்க. வேறு ஒன்றும் கிடையாது. கிரீஸ் அண்ட் ஆயில் ட்ராப்ஸ் ஆல்ரெடி பார்த்தாச்சு. எண்ணெய் மற்றும் கிரீஸ்லாம் மேற்பரப்பில் வந்து மிதந்துட்டுருக்கு. அதை ரிமூவ் பண்ணோம் அப்படின்றதுக்காக இது வந்து வைக்கிறாங்க. இன்வெர்டர் சிம்ஃபோன்ஸ் வந்து பார்த்தாச்சு. தென் ஸ்ட்ராங் வாட்டர் ரெகுலேட்டர். இந்த ஸ்ட்ராங் வாட்டர் ரெகுலேட்டர் வந்துட்டு எங்கே வந்து தண்ணி அதிகமாக வருதோ
அந்த தண்ணி எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி கழிவுநீர் குழாயில் அனுப்புறதுக்காக வந்துட்டு வைக்கிறது அந்த ஸ்ட்ராங் வாட்டர் ரெகுலேட்டர். சரியா? அதை தான் இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க, வேறு ஒன்றும் இல்லை.